இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழ ரசம் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி, ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒரு ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக, ஈஸியாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி லெமன் பெப்பர் ரசம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் ரைஸ் அண்ட் 1/4 கப் துவர் தால் இதை வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் டைம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கியூமின், இதோட 2 சிகப்பு மிளகாயை வறுத்து இதை கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோக் பண்ண இந்த ரைஸ் அண்ட் தாலை ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டுட்டு இதில் 3 மெஷர்ஸ் ஆஃப் வாட்டர் விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 தக்காளி சாப் பண்ணதை போட்டு இது ப்ரெஷர் குக் பண்ணணும் ஃபார் 6 விசில்ஸ். இது 6 விசில்ஸ் ஆனதும் நல்லா குக் ஆனதும் இந்த ரைஸையும் தாலையும் நல்லா மேஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதோட இடித்த பூண்டு, மேஷ் பண்ண ரைஸ் அண்ட் தால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வாசனைக்காக 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 1/2 ஸ்பூன் இதுக்கு பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஹாட் பாய்லிங் வாட்டர் ஒரு 2 கப்பு இதை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் இறங்குது. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு சீரக பொடியும் போட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணாக்க ரெடி ஆகிடும்.